ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நித்யா திலீப்குமார் vlogs. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே செடி கொடுக்கக்கூடிய ஈஸியான லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து எப்படி செய்யறத பார்க்க போகிறோங்க. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். அது நம்ம டெய்லியுமே சமைக்கிறப்போ அது வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த காய்கறி தோல் வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். இது வந்து நம்ம வந்து திட உரமாகவும் செஞ்சு செடி கொடுக்கலாம், அதாவது கம்போஸ்ட் செஞ்சு கொடுக்கலாம். அது செய்ய முடியாதவங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசராக செஞ்சு கூட நம்ம செடி கொடுக்கலாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம அந்தந்த அன்றைக்கி செய்யக்கூடிய சமையலுக்கு சமையலில் வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. காய்கறி தோல், அதாவது காய்கறி தோல் சொல்கிறேன் நான். காய்கறி அரசாணிக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். இங்கே பாருங்கள், அதோட தோல், அந்த சீடு, அந்த மல்லித்தண்டு, அதே மாதிரி புடலங்காய் சீடு, அப்புறம் வந்து ஆனியன் தோல், இந்த மாதிரி எந்த தோல் இருந்தாலுமே, இங்கே பீக்கங்காய் தோலாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ நீங்கள் வந்து வெண்டைக்காய் கட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி எந்த இதாக இருக்கட்டும், எந்த காய்கறியாக இருக்கட்டும்ங்க, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு வேஸ்ட் பக்கெட்டில், கார்டனிங்க்கு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த வேஸ்ட் பக்கெட்டில் ஒரு 2 நாளைக்கு புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மேலே ஃபர்மெண்ட் ஆகி நல்லா இந்த மாதிரி ஒரு நுர மாதிரி வந்துருக்குங்க. அப்போ நல்லா புளிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக்கி கொடுத்துடாதீங்க, அதை அப்சர்வ் பண்ணாத செடி. நல்லா இந்த மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பங்கு அது இருந்ததுன்னா ஒரு 4 பங்கு, அதான் ரொம்பவே தண்ணி பார்த்திங்கன்னா லைட் கலராக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட்ஸ்க்கு, செவ்வந்திக்கு, அப்புறம் நீங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கீங்களோங்க, எல்லாம் இன்டோர் தவிர நம்ம எல்லாம் அவுட்டோரில் என்னென்ன செடி பூ பூக்கிற செடி, காய்கறி செடி எல்லாத்துக்குமே கொடுத்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷாகவும் இருக்குங்க. நல்லா மொட்டு வச்சு பூக்கிற செடி நல்லா பூக்கும், காய்கறி செடிக்கு நல்லா காய் விட்டு வருங்க. நீங்களும் மறக்காமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம கம்போஸ்ட் பின்னில் போட்டு உரமாக கூட தயாரிக்கலாங்க. அதுவும் நான் செஞ்சிட்ருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 months எடுக்கும் நம்மளுக்கு. ஒரு அட்லீஸ்ட் 1 month கண்டிப்பாக இருக்குங்க. அது வந்து ரொம்ப லேட் ஆகும் நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்தந்த அன்றைக்கே கிடைக்கிறத வந்து நம்ம வந்து அப்படி சேர்த்து வச்சு திட உரமாக நம்ம தயாரிக்காமல் இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசராக நம்ம வந்து அந்த அன்றைக்கி செடி கொடுக்குறப்ப, அது இந்த வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி திட உரத்தை விட நீர் உரம் தாங்க தேவை. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டெய்லியுமே கிடைக்கிற வேஸ்ட் வச்சு இந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க செடிக்கு. நம்ம கம்போஸ்ட் பின்னில் போட்டு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மழை காலத்தில் கூட அந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா மழை காலத்தில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நீர் உரம் தேவைப்படாது. ஏன்னா மழை வந்துட்டுருக்கிறப்ப அந்த மழையில் இருக்க நைட்ரஜனே செடிக்கு அப்சர்வ் ஆகி நல்லா செடி வளருங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து கம்போஸ்ட் செஞ்சு கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 15 days once வந்து அந்த ஃபர்டிலைசர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சம்மருக்கு வந்து இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நம்ம நிறையா கொடுக்குறப்ப தாங்க செடி வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா பூக்கும், நல்லா காய்க்குங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறவங்ககிட்ட. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தான் செஞ்சிட்ருப்பேன். நான் கொஞ்சம் செடிக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.